மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். போலியான ரேணுகாவின் கனவை சுக்குநூறாக உடைத்து எறிய போகும் மல்லி நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த போலியான ரேணுகாவுக்கு விஜய் கூட ஒன்றா சந்தோஷமாக, அதாவது அவர் ப்ரொப்போஸ் பண்ணுறபடி கனவு வரலாம். ஆனால் அதுக்குன்னு கொஞ்சம் கூட நியாயம் தர்மம் வேண்டாமா? அந்தளவுக்கு கனவு. இவ என்னமோ பழைய ரேணுகா மாதிரி ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணிட்டு உக்காந்து இருக்கும்போது, நம்ம விஜய் அவருடைய பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போயிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வருவாங்க இல்லையா, அப்படியே தன்னை பார்த்ததும் அவருடைய மனசு வந்து அப்படியே ரெக்க கட்டி பறக்குது போல் இந்த ரேணுகா இருந்துட்டு கனவு காண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம விஜய் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறபடியும் கனவு காண்றாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வீட்டுக்குள்ளே வர்றது தெரியாமல் கூட இந்த அளவுக்கு வந்துட்டு தீவிரமாக கனவு காண இருப்பாங்க இல்லையா. அப்போதான் நம்ம விஜய் இருந்துட்டு, அதாவது ரேணுகா என்னம்மா நான் வந்தது தெரியாமல் கூட இப்படி கனவு கண்டிருக்கே, அப்படி என்னம்மா ஆச்சு அப்படின்ட்டு இப்போ நம்ம விஜய் வந்து கேட்பாங்க இல்லையா. அது ஒன்றும் இல்லை விஜய், அது நான் வெளியில் சொன்னேன், எனக்கு வந்து வெக்கமாக இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு கூச்சப்படுவாங்க இல்லையா. மறுபக்கம் சரி ரேணுகா, இந்த மல்லி எங்கே போயிட்டா அப்படின்ட்டு நம்ம ரேணுகா என்ன தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணி, அதாவது பழைய ரேணுகா போல பண்ணிட்டு இருந்தாலுமே நம்ம விஜய் அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. மறுபக்கம் மல்லியை தான் தேட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறமா இப்போ மல்லியோ வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது மல்லிக்கிட்ட நம்ம விஜய் வந்து போவாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் இதை கொஞ்சம் கூட இந்த போலியான ரேணுகாவால் ஏற்றுக்கவே முடியாது. என்ன நாங்கள் ஒருத்தி குத்துக்கல் மாதிரி ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அவர் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கனவெல்லாம் கண்டா அது வெறும் கனவு தானா? இந்த விஜய்க்கு எப்பவும் மல்லி மீது மட்டும்தானா? மல்லி மீது அந்தளவுக்கு பழி சுமத்தியும் இப்போ மறுபடியும் மல்லியை தேடுறாருன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு இந்த போலியான ரேணுகா வந்துட்டு நினைக்கிறாங்க இல்லையா. மறுபக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு, அதாவது மல்லி என்னை வந்து மன்னிச்சிரு, எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்காம, அதாவது ராஜேஸ்வரி இந்த ரேணுகா முன்னாடி உன்னை வந்து இந்த அளவுக்கு நான் வந்துட்டு கோபமாக ரூடாக வந்து பேசியிருக்கக்கூடாது. சரிங்க விஜய் சார், என்ன நடந்தது அப்படின்ட்டு இப்போது நம்ம மல்லி வந்து கேட்பாங்க இல்லையா. இல்லை மல்லி, அதாவது நீ எப்படியும் ராஜேஸ்வரி கிட்ட, அதாவது உன் அண்ணன்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லலன்னு நான் நாகுக்கு வந்து கால் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது என் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை அவ்வளோதானா? இந்த விஷயத்த நீங்களே என்கிட்ட டேரெக்டாக கேட்டிருந்தாலே நானே சொல்லியிருப்பேனே இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லலன்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன நம்பாம தானே, அதாவது இப்போது என்னுடைய அண்ணி நாகுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருக்கீங்க. அது இல்லை மல்லி, எனக்கு பிஸ்னஸ் விஷயமா இந்த ராஜேஸ்வரிக்கு எந்த ஒரு அப்டேட்டும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் ராஜேஸ்வரியும் இதுக்கு எதிராக வரத்துக்கு நீ தான் காரணம்னு வந்து நினச்சிட்டேன். அதனால தான் எவ்வளோ அந்தளவுக்கு வந்து கோபம் நடந்துக்கிட்டேன். சரி என்னை வந்து மன்னிச்சிடு அப்படின்ட்டு இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க இல்லையா. மறுபக்கம் விஜய் சார், நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் இருக்கிறவ உண்மையான ரேணுகள்ன்ற விஷயத்தை உங்களுக்கு வந்து நிரூபிப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் இன்றைக்கி நைட்டு நீங்கள் அவள் கூட லேட் நைட் பீச்சுக்கெல்லாம் போகக்கூடாது. அதை நான் வந்து சுத்தமாக அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா அவள் உன்னுடைய உண்மையான ரேணுகா கிடையாது. அப்படி இருந்தாலுமே அவள் உங்கள் மேலே வந்து ஆசைப்படுறா. அது வேறு எதுக்காகவும் கிடையாது, உங்களுடைய சொத்துக்காகவும் கதிரேஷனுடைய சொத்துக்காகவும் தான். அந்த விஷயத்த உங்களுக்கு எப்படி நிரூபிப்பேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இல்லையா. ஆனால் கூடிய சீக்கிரம் மனோகர் இந்த நாகோட உதவியோட நம்ம மல்லி இந்த போலியான ரேணுடைய சுயரூபத்தை உடச்செறிய தான் போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும். சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.